கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. இந்த நாளுடைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி பிரசங்கி 1வது அதிகாரம். அதில் 2வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அவர் புதிய மொழிபெயர்ப்பு என்ன சொல்லுகிறது என்பதை வாசிக்கிறேன். பழைய மொழிபெயர்ப்பில் மாயை எல்லாம் மாயை அப்படின்னு எழுதியிருக்கோம். புதிய மொழிபெயர்ப்பில் எல்லாமே பொருளற்றவை, எல்லாமே வீணானவை என்று பிரசங்கி கூறுகிறார். ஒன்றுமே அர்த்தம் இல்லாதது, எல்லாமே வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கிறது. அப்படி ஞானத்தை பயன்படுத்தி எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து விட்டு கடைசியாக சொல்கிறாரு, எல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறார். எல்லாம் வேஸ்ட், ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். இதே ஞானி நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 23வது அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லும்போது இப்படி சொல்கிறார். இல்லாத பொருட்கள் மீது உன் கண்களை பறக்க விடுவாரேன், அவைகள் இறக்கை உண்டு பண்ணி கொண்டு ஆகாய மார்க்கமாக பறந்து போய்விடும் என்று எழுதுகிறார். மனுஷன் ஒன்றுமே இல்லாததற்காக பிரயாசப்படுகிறான் என்று எழுதுகிறார். அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவும் இதை வலியுறுத்தி சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம். இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை என்பதை அவர் வலியுறுத்துகிறார். உண்ணவும் உடுக்கவும் அது உங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லி அவர் எழுதுகிறத பார்க்குறோம். இந்த ரெண்டை நான் உங்களுக்கு தருகிறேன். ஆகாயத்து பறவைகளை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள், காட்டு புஷ்பங்களை பார்க்கலும் விசேஷித்தவர்கள், அதை நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணித்தாரேன். நீங்கள் முதலாவது நிலையான ராஜ்யத்தை தேடுங்கள் என்று எழுதுகிறார். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். இந்த உலகத்தில் நிலையில்லாத பொருட்களுக்கு மேலே கண்களை வைக்கிறதை விட்டுட்டு, நிலையல்லாத ஒரு மேன்மைக்கு மேலே, மகிமைக்கு மேலே கண்களை வைக்கிறதை விட்டுவிட்டு, நிலையான அந்த நித்திய ஜீவன், நித்திய ராஜ்யத்திற்கு மேலாக கண்களை வையுங்கள் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். இதே பவுலும் சொல்கிறார். போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் நிறைய காரியங்கள் லாபம்னு யோசிக்கிறார். பொருட்களை சேர்த்து வைப்பதை மிகுந்த ஆதாயம் என்று எண்ணுகிறார். ஆனால் முற்றிலும் மாறுபட்ட ஒன்றை நம்ம பார்க்குறோம். உதாரணமாக வயநாடு பகுதியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, கடந்த நாட்களில் ஏற்பட்ட இயற்கை பேரழிவு எல்லாம் செகண்ட்ஸுக்குள்ளே மாறிப்போச்சு. அங்கே என்ன ஆனாங்கன்னே தெரியாத அளவிற்கு எத்தனையோ பேர் மடிந்து போனார்கள். இதுதான் வாழ்க்கை. உலகத்தில் பறக்கிறான் மனிதன், மடிந்து போகிறான். அதுக்கு மேலே அவனுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் சொன்ன மாதிரி கொடுக்கப்பட்ட காலங்களில் மானுடைய முகத்தை நோக்கி பார்த்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக ஒரு ஓட்டத்தை ஓடுவோம். இந்த உலகத்தில் நமக்கு தேவையானவைகளை கர்த்தர் நமக்கு தருவார். அவைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதற்காக பிரயாசப்படணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உலகத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு நியதி உண்டு. ஆதாம் ஏவாளையும் தேவன் படைக்கும்போது ஒன்றை மட்டும் சொல்லிக் கொடுத்தார். தோட்டத்தை உண்டாக்கி தோட்டத்தில் மனுஷனை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அதாவது நம்ம உழைக்கணும். பவுல் எழுதுகிற உழைக்காதவன் சாப்பிடக்கூடாது என்று எழுதுகிறார். உழைக்காதவன் சாப்பிடக்கூடாது. அது தேவனுடைய நியதி. அதனால் நம்ம உழைக்கணும். உன் கையில் பிரயாசத்தை நீ சாப்பிடுவா என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதனால் அது மட்டும்தான் கொடுக்கப்பட்டது. அதுக்கு மேலே வேறு ஒன்றுமே இல்லை. இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. அதனால் உலகத்தில் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போகிறதும் இல்லை. அதனால் வீணானவைகளை நம்பி, மாயானவைகளை நம்பி, பொருளற்றவைகளை நம்பி ஒரு ஓட்டத்தை ஓடாமல் நிலையான பொருட்களின் மேலே கண்களை வைப்போம். நித்திய ஜீவங்களுக்கு மேலே கண்ணை வைப்போம். நித்திய ராஜ்யத்தை நோக்கி ஓடுவோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். இந்த உலகத்தில் ஒன்று தான். பிரசங்கி முடிக்கும் அழகாக முடிக்க காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக அப்படின்னு முடிக்கிறார்.
பிரசங்கி 12வது அதிகாரம் 13-14 வாசிக்கிறேன். இப்போது இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளவற்றிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளவும் கூடிய மிக முக்கியமான காரியம் என்ன? ஒரு மனிதனால் செய்யக்கூடிய மிக முக்கியமான செயல் என்னவென்றால், தேவனுக்கு மரியாதை செய்து அவரது கட்டளைகளுக்கு அடிபணிய வேண்டும். ஏனென்றால் தேவன் நாம் செய்யும் அனைத்தையும் இரகசியமான செயல்கள் உட்பட அறிந்திருக்கிறார். அவருக்கு அனைத்து நற்செயல்களை பற்றியும் அனைத்து தீய செயல்களை பற்றியும் தெரியும். ஜனங்கள் செய்யும் அனைத்தையும் அவர் நியாயம் தீர்ப்பார். உலகத்தில் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவனுக்கு முன்பாக பயந்து நம்முடைய வாழ்க்கையை நம்ம வாழுவோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார்.